நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒரு ரெசார்ட்டில் ஒரு ஆயக்கடையில் சாப்பிட வந்தோம். எல்லாம் ஃபுல்லாக கவர் ஆகும். அப்படியா கடை பார்த்து பேர் 5 இட்லி 20 ரூபா. 5 இட்லி 20 ரூபா. 20 ரூபா. என் பேர் நாகம்மா. எத்தனை வருஷமா கடை வச்சுருக்கீங்க? இதா? ஆமாம், 40 வருஷமாக வச்சுருக்கேன். 40 வருஷமா வச்சுருக்கீங்களா? ஆமாம், 40 வருஷமா வச்சுருக்காங்க. அவர்கிட்ட ஒரு ரிவ்யூ. கடையில் என்ன ஸ்பெஷல்? நான் ஒன்றையும் செய்ய மாட்டேன், வெறும் இட்லி தான் சுடுவேன். இட்லி வீட்டு பொட்டுக்கால சட்னி வைப்பேன், சாம்பார். ப்ரைஸ் என்னன்னு கேள்வி, அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். எனக்கு 70 வயசு ஆகுது. 5 இட்லி 20 ரூபா. 5 இட்லி 20 ரூபா. சார் எப்படி மச்சான் இட்லி எப்படி இருக்குது? பெரிய ஹோட்டலுக்கு போனால் துட்டு போடுவானு நல்லா தரமாட்டானுங்க. இந்தமாரி நிம்மதியாக உட்காந்து எங்கேயுமே சாப்பிட முடியாது. பாண்டிச்சேரி வாங்க, ஹோட்டல் பேர் எல்லாரும் வாங்க. அருமையான கடை, அற்புதமான இட்லி, தரமாக இருக்குது, நம்பி சாப்பிட்லாம். பீச்சு வந்து கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் பீச்சு. என்ன பீச்சு? ஈடன் பீச். ஈடன் பீச்லேருந்து 200 மீட்டர்ஸில் இருக்கும். வந்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது. இட்லிலாம் சூப்பராக இருக்குது. அது ஒரு பொடி வைக்கிறாங்க பாரு ஆயா, அந்த இட்லி பொடி தான் இருக்கிறதுலே சூப்பர். வேணாம் வேணாம் ஆயா, இந்த அமுச்சிட்டு பாருங்க. 140. பேர் வந்து சொல்றேன். 6 பேர் சாப்பிட்டா எவ்வளோ, இங்கே 6 பேர் சாப்பிட்டா எவ்வளோ பையனா? 6 பேர் கேட்டு ஃபோன் பண்ணி காசு வந்துச்சு. 5 பேர் சாப்பிட்டோம். 5 பேர் 6 பேரா? 6 பேர் சாப்பிட்டோம். மொத்தமாகவே 140 ரூபா தான் இருக்குது. மசாலா கேளுங்க போடுவேன், வடையும் போடுவேன். எனக்கு உடம்பு நல்லா, இன்னைக்கு உடம்பு சரியில்லை பாட்டியால போடலை. இருந்தாலும் நல்லா அற்புதமாக இருக்குது. அந்த பூரிக்கு எவ்வளோ கோடி ஜனம் வரும் தெரியுமா? வீராம்பட்டத்துலேருந்து. சூப்பராக இருக்கும். பூரிக்கும் அந்த குருமாய்க்கும் ஓடி வருவாங்க. நான் வாலியோட தூக்கி அங்கே வச்சுட்டேன்னா அவனு விஷயத்து இல்லை. இப்போ நீங்கள் காலையில் மதியம் நைட்டு பண்ணுவீங்களா? இல்லை, காலையில் மட்டும். காலையில் மட்டும் டிஃபன் மட்டும். யாருன்னா சோறு சாப்பாடு வந்து கேட்டாங்க, ஆர்டர் பண்ணா? ஆமாம், என்கிட்ட கேட்பாங்க. நான் போட்டுக்கிட்டு இதெல்லாம் செய்ய மாட்டேன், வைப்பேன். ஆக்கி ஒரு குண்டானில் கொட்டி கொடுப்பேன். போய் சாப்பிட்டு கொண்டாந்து ஏன்ட்ட வைப்பாங்க. சாப்பாடு 80 ரூபா தான். நான் வந்து மீன் குழம்பு வைப்பேன். அதிகமாக பேராக இருந்தால் ரசம் வைப்பேன். வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன். சும்மாலாம் நான் அதை செஞ்சு வைப்பேன், இதை செஞ்சு அப்பளம் போச்சு வைப்பேன். அவ்வளோதான். அதே தான். மீன் குழம்பு தான். வயசு 70 ஆகுது அவங்களுக்கு. 70 வயசுல உயிரோடு இருக்குமா? நாங்களே தெரியல. அந்த காலத்தில் கூ மாவு குச்சி சாப்பிட்டாங்க.